அல்லாஹ் கண்டிக்கிறான். வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு அதே நிலையில் மரணித்தவர்கள் நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் எச்சரிக்கை பண்ணினான். அதே போலதான் ஒரு மனிதனை அநியாயமா கொலை செஞ்சா நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை பண்ணுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனை கொலை செய்தால் நிரந்தர நரகம் என்கிற அளவுக்கு எச்சரிக்கப்பட்டிருக்குது. அன்பார்ந்தவர்களே, யுத்த களம் என்று சொன்னாலே என்ன? யுத்த களம் என்பது மனிதநேயம் பார்க்கப்படுகிற இடம் அல்ல. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். மதீனாவுடைய வரலாறு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருட காலம் மதீனால இருந்தாங்க. 19 யுத்தங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நேரடியாக. அன்பார்ந்தவர்களே, அவங்க விரும்பி போய் செஞ்சாங்களாண்டா இல்லை. மதீனாவுல போய் குடியேறினவங்களை மதீனாவுல முஸ்லிமா வாழ விடல. வெளியே உள்ளவங்க நீங்க பார்க்கலாம். மக்காவுக்கு பக்கத்தில் எத்தனை யுத்தம் நடந்திருக்குன்னு பாருங்க. நடக்கல. எல்லாம் மதீனாவுக்கு பக்கத்தில் தான் யுத்தம் நடந்திருக்கு. யார் வந்தா? மக்கா 400 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்குது. அவர்கள் படை திரட்டி கொண்டு மதீனாவுடைய போர்டருக்கு வராங்க. ஹந்தக் யுத்தம் மதீனாட போர்டர். பத்ர் யுத்தம் மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு சில கிலோமீட்டர்கள். உஹது யுத்தம் ஒரு சில கிலோமீட்டர்கள். என்ன? மதீனாவுல வளர்ந்து வருகிற முஸ்லிம்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்பதற்கு வெளிநாட்டவர்கள் செய்த சதிதான் ரசூலுல்லாஹ் 19 யுத்தங்களை சந்திச்சாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த யுத்த களங்கள்ல விரோதிகள் வாராங்க. என்ன சொல்லணும்? ரசூலுல்லாஹ் வெட்டி தள்ளுன்னு சொல்லணும். அப்படித்தானே? அன்பாண்டவர்களை, விரோதிகள் தானே வாராங்க, தாருக்கு மாருக்கு வெட்டுன்னு சொல்லணும். இன்னைக்கு சொல்றாங்களே இஸ்லாம் மனிதர்களை கொல்ல சொன்ன மார்க்கம் என்று. இல்லை சகோதரர்களே, இஸ்லாம் யுத்த களத்திலும் மனிதநேயத்தை மனிதநேயமாக சொல்லிக் கொடுத்த மார்க்கம், சாதாரண மார்க்கம் அல்ல. யுத்த களத்துக்கு ரசூலுல்லாஹ் படை அனுப்புவாங்க. அனுப்பக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதி என்ன தெரியுமா? முஸ்லிம்ல வரக்கூடிய மிக பிரபலியமான ஒரு ஹதீஸ். புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்துக்கு ஒரு அமீரை நியமித்தால், யுத்தத்தை வழிநடாத்துவதற்கு ஒரு அமீரை நியமித்தால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு வசியத்து சொல்லுவாங்க. அவர்களோடு இருக்கிற முஸ்லீம்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு புத்திமதி சொல்லுவாங்க. பிறகு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உகுசு பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் சொல்லி போடு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய அட்வைஸை பாருங்க. நீங்க யுத்தம் பண்ணுங்க, ஆனா யுத்தம் பண்ணுகிறோம் என்ற போர்வையில் காஃபிர்களை சின்ன பின்னப்படுத்தாதீங்க. வலா தக்துலு வலீதன், ஒரு உயிரை கொண்டுட்டோமுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொண்ட அந்த உயிரை நோவினப்படுத்தாதீங்க, உடல் உறுப்புகளை சிதைக்காதீங்க. என்ன? ஒருத்தர் அம்புட்டா சரி, கழுத்து வேற, கால் வேற, கை வேற. இஸ்லாம் என்ன தெரியுமா? காஃபிருடைய உடம்பாக இருந்தாலும் யுத்த களத்தில் கொல்லப்பட்டுட்டாரா அதுக்கு மேல் அதுக்கு தண்டனை கிடையாது. அதுக்கு மேல் அதை அடிக்க இயலாது. உசுறு போயிட்டுதா அதுக்கு பிறகு அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர் என்று யுத்த களத்தில் மனிதனை மனிதனாக மதிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இன்றைக்கு உயிரோட உள்ள மனிதனை உயிரோட வச்சு அப்படியே உசுரை பிடுங்கி எடுக்கிறான் இல்லையா? கரண்ட் பிடிக்கிறாங்க. தண்டனைன்ற போர்வையில் உயிரோடு நிறுத்தி வைத்து கரண்ட் பிடித்து கொடுமைப்படுத்தப்படுகிறான். கடும் குளிரான நீரில் மூழ்கி கொடுமைப்படுத்தப்படுகிறான். நகங்கள் பிடுங்கி எடுக்கப்படுகிறது, மயிர்கள் கலட்டி எடுக்கப்படுகிறது. உலகத்தில் மனிதன் வகை வகையான தண்டனையை வச்சிருக்கிறான். இஸ்லாம் சொன்னது தெரியுமா? யுத்த களத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டாலும் அவர் உடம்பை டேமேஜ் படுத்தக்கூடாது. வலா தக்துலு வலீதன், ஒரு குழந்தை யுத்த களத்துக்கு வந்திருக்கு, ஒரு புள்ளைய கூட்டிக்கிட்டு வந்திருக்கு. ஒரு குழந்தைன்றது யாருங்க? வயசுக்கு வராத வரைக்கும் ஒரு சின்ன புள்ள தான், கொல்றதுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர், இன்னைக்கு யுத்தம் என்ற போர்வையில் யுத்தம் நடந்து முடிஞ்சு பார்த்தா எல்லாம் புள்ள குட்டிகள் தான் செதறி இருக்குது. ஆனால் இஸ்லாம் சொல்லுது யுத்த களத்திலும் குழந்தைகளை கொல்லக்கூடாது. பாருங்க, புகாரியில் 3014வது ஹதீஸு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் யுத்தம் ஒன்று முடிஞ்சு அப்படி யுத்தத்தில் கொல்லப்பட்டவங்களை பார்த்துக்கிட்டு போகிறாங்க. போகிற நேரம் ஒரு பெண்மணியிட பொடி கொல்லப்பட்டீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே என்ன தெரியுமா பண்ணினாங்க? யுத்த களத்தில் பெண்களை கொலை செய்வதை நிராகரித்தார்கள். யுத்த களத்தில் பெண்களை
கொல்ல வானம்னு சொன்னாங்க. இன்னைக்கு இஸ்லாத்திர பேரால பெண்களை கொலை செய்யற அளவுக்கு நிலைமை இருக்குதுன்னு சொன்னா அது இஸ்லாமா? அது குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அது இஸ்லாமா? அது இல்லை சகோதரர்களே. போராடுகிறோம் என்ற போர்வையில் பொஞ்சாதிமார கொலை செய்யறதும் புள்ள குட்டிய கொலை செய்யறதும் இஸ்லாம் அல்ல. யுத்த களத்திலே பெண்களை கொல்ல வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். சிறுவர்களை கொல்ல வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். சொன்னாங்க பாருங்க, வஇதா லகீத அதுவக மினல் முஷ்ரிகீன். யுத்த களத்தில் முன்னால முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் இருக்கிறாங்க, விரோதிகள் இருந்தா வந்தவர்த்துக்கு வெட்டுறதா? வந்தவர்த்துக்கு கொலை செய்யவா இஸ்லாம் சொல்லுது? இல்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபதுஉஹும் இலா ஸலாஸி ஹிசால். 3 விஷயத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள். யுத்த களத்தில் யுத்தம் அல்ல முதலாவது. அப்படின்னா சாதாரணமாக வாழ்ற காலத்தில் சும்மா கொள்ளையிலுமா சகோதரர்களே? அட யுத்த களத்திலேயே யுத்தத்துக்கு வந்த விரோதிய போன போக்குக்கு கொள்ளையலான்னு சொன்னா சுமூகமாக மனிதன் வாழுகிற காலத்தில் அப்பாவி மக்களை கொல்லலாமா? காவிர்களை கொல்லலாமா? கொல்ல முடியாது. அதுக்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதி தரவில்லை. பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுத்த களத்தில் காஃபிர்களை நீங்கள் சந்தித்தால் 3 விடயத்தின் பக்கம் அவர்களை அலையுங்கள். முதலாவது என்ன தெரியுமா? ஃபஅய்யத்துஹுன்ன மா அஜாபுக். அவர்கள் 3ல எதுக்கு பதிலளித்தாலும் யுத்தம் இல்லை. முதலாவது என்ன தெரியுமா? அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் யுத்தம் இல்லை. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், வந்தா காஃபிர்களோட சேர்ந்து வாழ இயலாது. ஏன்? முஸ்லிமா வாழ விட மாட்டாங்க தானே. அப்படி நிலைமை இருக்குமா? அவர்களை மூமிங்கள் வாழுகிற ஊருக்கு கூப்பிடுங்க. வந்தாலும் பிரச்சனை இல்லை. வரலன்னு சொன்னா சொல்லிருங்க, வந்தவங்களுக்கு அந்த நாட்டில் உள்ள எல்லா உரிமைகளும் கிடைக்கும், வராதவங்களுக்கு அது என்ன செய்யாது, கிடைக்காதுன்னு சொல்லிருங்க. ஃபஇன் அபவ், இஸ்லாத்துக்கும் வரையலான்றாங்க, மூமிங்கள் வாழ்ற ஊருக்கும் வரையலான்றாங்கன்னு சொன்னா ஃபஸ்ஸஇம் பில்லாஹ், அல்லாஹ்வோட உதவியோடு அவர்களோடு போராடுங்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஒரு யுத்த களத்திலும் மனிதனை கொல்வது முதன்மை அல்ல, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது முதன்மை. யாரோட சகோதரர்களே? முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று வந்த விரோதிகளோட. இந்த இடத்திலேயே இஸ்லாம் மனிதநேயத்தை சொல்லித்தரது என்று சொன்னால், மனிதர்கள் நிம்மதியாக வாழுகிற நேரத்தில், மனிதர்கள் அமைதியாக வாழுகிற நேரத்தில் ஒரு மாற்று மதத்தவன் என்பதற்காக, ஒரு காஃபிர் என்பதற்காக அவனுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்க முடியுமா? அவனை கொலை செய்ய முடியாது சகோதரர்களே. இஸ்லாம் யுத்த களத்தில் கூட சும்மா மனிதர்களை கொல்லச் சொல்லவில்லை என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் சகோதரர்கள்.